ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே இமெயில் ஐடியில நிறைய சேனல் தொடங்கலாமா, அதே மாதிரி இது எப்படி தொடங்குறது, இதனால நம்மளுக்கு எதுவும் ஆபத்து வருமா, இல்லை இதனால நல்ல பிரயோஜனம் எதுவும் இருக்குமா அப்படிங்கறத பத்தி இந்த ஒரு வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி மறக்காம ஆல்கிற ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. அப்பனா தான் நான் போடுற அந்த மாதிரியான எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். கைஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். கைஸ் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஒரே இமெயில் ஐடியில எப்படி 2 சேனல் கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி ஃபர்ஸ்ட் பாத்திரலாம். யூடியூப் சேனல் கிரியேட் பண்றது எப்படின்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அதே மாதிரி யூடியூப் சேனலை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ரெண்டாவதா நீங்க 2 3ன்னு கிரியேட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்ககிட்ட ஒரே ஒரு யூடியூப் சேனல் நான் ப்ராப்பரா கிரியேட் பண்ணி வச்சிருக்கணும். அது போக அதே மெயில் ஐடியில நம்ம அடுத்த சேனல் வந்து கிரியேட் பண்ணலாம். அது எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். கைஸ் இதுக்கு வந்து சிம்பிளாக உங்களுடைய மொபைலில் உள்ள ஏதாவது ஒரு ப்ரௌசரில் youtube.comனு போனீங்கன்னா அதில் உங்களுடைய சேனல் அக்கௌண்ட் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து கஸ்டமைஸ் சேனல் ஆப்ஷனுக்குள்ளே வந்துக்கோங்க. இந்த மாதிரியான ஒரு செக்ஷன் நான் ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி. இந்த மாதிரி செக்ஷனுக்குள்ளே எப்படி வரேன்னு தெரிலனா ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். யூடியூப் டியூட்டோரியல் தமிழ் பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வீடியோவாக இருக்கும், ரெண்டாவது வீடியோவாக இருக்கலாம் இன்ட்ரோக்கு அடுத்து. அந்த மாதிரி ஒரு செக்ஷனுக்குள்ளே வந்தோடனே டாப்பில் ரைட் சைட் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே சேனல் ஐக்கான் இருக்கும். கரெக்டாக உங்களுடைய சேனல் தானான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது அக்கௌண்ட் கூட இருக்கலாம். நான் பிரைவசி காரணமாக என்னோட இமெயில் ஐடி எல்லாத்தையுமே மறைச்சு வச்சிருக்கேன். கைஸ் இதில் வந்து செட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே ஜஸ்ட் லோடிங் ஆகும். லோடிங் ஆகி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் சேனல் லோகோக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சேனல் ஸ்டேட்டஸ் அண்ட் ஃபியூச்சர்னு இருக்கும். அதில் காப்பிரைட் ஸ்ட்ரைக் இல்லைனா கிளைம் அந்த ஆப்ஷன்லாம் இருக்கும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷனாக கிரியேட் அ நியூ சேனல் அப்படின்னு இருக்கும். இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து உங்களுடைய மெயில் ஐடியில் அடுத்தடுத்து கிரியேட் பண்ணணும் எக்ஸ்ட்ராவா சேனல்ஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் கிரியேட் நியூ சேனல் அப்படிங்கிற ஆப்ஷனை ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நியூ சேனல் கிரியேட் பண்ணிக்கலாம். கைஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம். இது பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து சந்தேகம் இருக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு சேனலில் வந்து இப்போ ஒரே மெயில் ஐடியில் நம்ம வந்து நிறைய சேனல் கிரியேட் பண்ணியிருக்கிறதால எதுவும் பிரச்சனைகள் ஒரு சேனலுக்கு வந்தாலும் மற்ற சேனல்ஸ்க்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. அந்த மாதிரி ப்ராப்ளத்தை விட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து அதனால வரக்கூடும். இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வராது. சேனல்ஸ் அப்படிங்கிறதுல ஒவ்வொரு சேனலுக்கு தனித்தனியான காப்பிரைட் ஸ்ட்ரைக்காக இருக்கட்டும், காப்பிரைட் கிளைமாக இருக்கட்டும், இல்லைனா வேறு ஏதாவது பிரச்சனைகளாக இருக்கட்டும் வரும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எப்படி எடுத்தாலும் இது வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையில உங்களுக்கு வந்து கொண்டு போகும். நீங்கள் வந்து லைஃப் டைம் சேனலை வந்து ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரே ஒரு சேனல் ஒரே மெயில் ஐடி வச்சுக்கோங்க. கூகுள் அக்கௌண்ட் எத்தனை நாளும் அளவில்லாமல் நீங்கள் வந்து எத்தனை மெயில் ஐடினாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து வரம்பே கிடையாது. நீங்கள் வந்து எத்தனை மெயில் ஐடினாலும் கிரியேட் பண்ணி அதில் வந்து சேனல்ஸ் தொடங்கிக்கோங்க. தனித்தனியாக கிரியேட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. இந்த மாதிரி சேர்த்து ஒரே இமெயில் ஐடியில் நிறைய சேனல் கிரியேட் பண்ணுறது எப்போனாலும் உங்களுடைய மெயில் ஐடியை வந்து இப்போ யாராவது ஹேக் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாலும் மற்ற எல்லா சேனலும் உங்களுக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் அந்த ஒரு தப்பை பண்ணாதீங்க. சின்ன பிரச்சனைகள்ல இருந்து பெரிய பிரச்சனைகள் நான் சொன்ன மாதிரி இந்த ஹேக்கிங்கில் வரைக்கும் எல்லா விதத்துலையும் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து வரும். அதனால பண்றதா இருந்தா அதுக்குன்னு தனி மெயில் ஐடி வச்சுக்கோங்க, அதுக்குன்னு தனி பாஸ்வேர்டு வச்சுக்கோங்க. அதுக்குன்னு தனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கண்டென்ட் பண்ணணும்னு தோணுதோ அந்த இதை தனியாக கொடுங்க. உங்களுடைய டிஃப்ரெண்டான தாட்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஃப்ரெண்டாக சேனல்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி தனித்தனியாக கூகுள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதுலேருந்து யூடியூப் சேனல் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஒரே இதில் வந்து கிரியேட் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சஜஷன் பண்ண மாட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. உங்கள் கேள்வி மட்டும் சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் எழுதி பண்ணுங்க. ஃபைனலாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி மறக்காம ஆன் கிராஃப்னு செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரியான எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. பாஸ் யூ நெக்ஸ்ட் சந்திப்போம் கைஸ். அதை வந்து